இந்த கெத்செமனே ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. மை நாங்கள் துதிக்கிறோம், மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டி வந்து இந்த சிலுவையின் பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன் மேன்மையை அறிந்து கொள்ள, நீர் எவ்வளவு அன்பாய் எங்கள் மேல் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர தேவன் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வருகிறோம், அப்பொழுதெல்லாம் உம்முடைய ஆறுதல் எங்களை பற்றி பிடிக்கிறது. உம்முடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீர் சொந்த ஜனமாக நீர் தெரிந்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் படித்தோம் ஆண்டவரே, இயேசுவே சிலுவை நேற்று நாங்கள் படித்தோம் ஆண்டவர். ஒரு உடன்படிக்கையை நீர் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. ஒரு சொந்த ஜனங்களை போல எங்களை நீர் பாவித்தீர். உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றி நீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ அருளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர். அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவரே ஒரு மீட்பை ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இதுக்கு நாங்கள் ஒரு பங்காளிகளாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. புரோஜாதியாக எங்களை நீர் தேடி வந்து எங்களை உம்முடைய ஆண்டவரே சொந்த ஜனமாய் மீட்டு கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை கழுவ தேவ ரத்தம் போதும் ஆண்டவரே, அதை சுத்திகரிக்கிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, நீங்கள் நேற்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே, நீர் அப்பா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. புதுசாக மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி. புதிய மனிதனாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் ஒப்பு கொடுத்தீர், சிலுவையில் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களையே ஜீவ பலியாய் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் ஏற்றுக்கொள்வீராக ராஜா ஆண்டவரே. அதுதான் இந்த பாடல் சொல்லுது, ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மை எனக்காக. இந்த உலகின் இரட்சகர் அவர் உன்னத பலியாக நமக்கு ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஜெபத்தோடு நம்ம பாடுவோம். ஆண்டவர் முழுமையாய் ஒப்பு கொடுத்தார் நமக்காக. ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க நீர் சிலுவையில் தொங்கி நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஜீவன் பெற, நித்திய ஜீவனை பெற எங்களை நீதிமானாய் மாற்ற. உன்னத பலியாக
எங்களுக்காக தந்தீர் ஆண்டவரே. நாங்களும் இன்றைக்கு நாங்கள் பாடும்போது எங்களையே நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, உண்மையே எங்களுக்கு தந்தீங்க எங்கள் பாவத்திற்கு, எங்கள் அக்கிரமங்களுக்கெல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய அன்பிற்காக ஆண்டவரே நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? எங்களையே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கெத்செமனே ஜெபம் நமக்கு வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிற செயல்களை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஒரு புது அனுபவத்துக்குள் கொண்டு போகிறார். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் யூடியூப் மூலமாக இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வல்லமையான ஒரு ரத்தம். நமக்கு ஆண்டவர் ஒரு போர் ஆயுதமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு வேற எந்த ஆயுதமும் பயன்படுத்தி வெற்றி கண்டதில்லை தேவ பிள்ளைகள். முழங்கால் சத்துரு நடுங்குவார். ஆகவே இந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் பயன்படுத்த அநேக பரிசுத்தவான்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையார் இந்த இயேசுவின் ரத்தத்தால், ஆண்டவருடைய ரத்தத்தால் அவர்கள் அநேக சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கும் நிச்சயமாய் செய்ய வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அதற்கு முன்பாக நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்கார தூதன் விலகி போக செய்தது. அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தது, அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தது. நமக்கும் ஆண்டுடைய ரத்தம் இருக்கும்போது சங்கார தூதன் போன்ற ஆபத்துகள் நம்மை விட்டு விலகி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். வரும், கிட்ட வரும், விலகி செல்லும். ஏனென்றால் நம்ம எல்லாரும் மேலேயும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான இந்த ரத்தத்தை இயேசு நமக்காக சிந்திருக்கிறார். மற்ற ரத்தங்கள்லாம் சாதாரண ரத்தங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் சொல்லுவோம் பரிசுத்த ரத்தம். அதுக்கு இன்னொரு பைபிள் பிரகாரமா குற்றமற்ற ரத்தம், தெய்வீக வல்லமையுள்ள ரத்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த போராயுதத்தை, இயேசுவின் ரத்தம் என்ற ஒரு போராயுதத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருப்பதற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தை பயன்படுத்தும் போது நமக்கு எதிராக வருகிற சகல பிசாசின் தந்திரங்களையும் முறியடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அவனை வீழ்த்த, அவனுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க ஆண்டவர் பலன் தருவார். இப்பொழுது நாம் இருப்பது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால் இந்த காலகட்டத்திலே பிசாசு மூர்க்கமாய் இறங்கி, கோபமாய் இறங்கி அவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வலு சர்ப்பத்தின் ஆவியை அங்கே பார்க்கிறோம். அவன் கிரியை செய்ய போவது, இனிமேல் கிரியை செய்ய போவது. இதுவரைக்கும் ஏதோ நம்ம சத்துருவின் வல்லமையை மேற்கொண்டோம், ஜெயித்தோம். ஆனால் இனி முடியாது என்று சொல்ல மாட்டேன். அவன் மூர்க்கமா இறங்கி, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் வால் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. ஸ்திரீ
வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வலு சர்ப்பம் இப்போ கிரியை செய்கிறதெல்லாம் வலு சர்ப்பத்தின் ஆவி. இனியெல்லாம் இவைகளை சாதாரணமாய் நாம் மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். அதாவது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற ஊழியர்களை, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற விசுவாசிகளை எப்படி ஆகிலும் மங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி யுத்தம் செய்ய அவன் கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். பயங்கரமாய் கிரியை செய்ய அவனுடைய வேலை என்ன? அதே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவனுடைய யுத்தம் செய்யும் காரியங்களை கண்டுபிடித்தால் நிச்சயமாய் நாம் ஜெயம் பெற முடியும். அவனுடைய வேலை என்ன வேலை? 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சத்தமுண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி, அதுதான் வலு சர்ப்பத்தின் ஆவி. இந்த கடைசி நாட்களிலே குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி, அங்கே அதை தான் வாசித்தோம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். முதலாவது குற்றம் சாட்டுவது நம்முடைய மனசாட்சி. பாவம் செய்த உடனே மனசாட்சியை வாதிச்சு, நீ இதை செஞ்ச இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு சொல்லியே நிறைய பேர் அந்த மனசாட்சி பாதிப்புலேயே ஒரு வழி ஆயிடுவாங்க. அந்த மனசாட்சியிலிருந்து விடுதலை தர ஆண்டவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கு அந்த ரத்தம் உங்கள் மனசாட்சியிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவம் செய்யும் போது அடுத்த நிமிடமே அந்த குற்ற மனசாட்சி அவர்களை வாதிக்கிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவி விட்டால் தப்பித்தார்கள். இல்லாவிட்டால் அந்த குற்ற மனசாட்சி அவர்களை சவுக்கடி போலவே ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திர வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்களை கரைப்படுத்தி காரில் நிறைந்த ஒரு இருளுக்குள் தள்ளிவிடும். சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அது மனசாட்சி தான். அந்த மனசாட்சியிலிருந்து இன்று கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நமக்கு சுத்த மனசாட்சி கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது. ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நோக்கி வராதபடி சாத்தான் தடுக்கிறான். குற்றப்படுத்த அநேகரை இன்றைக்கு தடுக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு யாராயிருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு உங்களுடைய குற்ற மனசாட்சி நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத பாவமே இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத பாவமே இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் மாற்ற முடியாத பாவியும் இல்லை. எப்படிப்பட்ட பாவியும் அவருடைய இரத்தம் மாற்றுகிறது. சமுதாயத்திலே நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன முறை நான் சொன்னனே, சாத்தான் சபையிலே முக்கிய அங்கத்தினர்கிற விட இந்த டீம் தலைவன், இந்த குரூப் தலைவன் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே அவன் போய் ஒரு முறை அவன் அப்படியே வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டுடைய தரிசனத்தை பார்த்து, இயேசுவை நேரடியாக பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு அநேகரை கர்த்தர் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நற்செய்தி அநேகர் கிடைக்காததினால் அவர்களுக்கு குற்ற மனசாட்சி மேலும் மேலும் அதிகரித்து தற்கொலை எண்ணத்துக்குள் போகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே யூதாஸ் இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டான். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு எத்தனையோ வாய்ப்பை வைத்திருந்தார். ஆனால் அவன் குற்ற மனசாட்சி அவனை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போனது. இரண்டாவது அங்கே வாசித்தோம், உங்கள் மூத்த சகோதரன், அப்படிதானே? வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். மூத்த சகோதரன் அப்படின்னு வாசிங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலு சர்ப்பத்தின் ஆவியாகி குற்றம் சாட்டுகிற ஆவி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது உங்கள் அருகில் இருக்கிற மூத்த விசுவாசியை போல, மூத்த அப்படின்னா அதான் அவங்க தான் பரிசுத்தவான்கள் போல இருப்பாங்க. அவங்க பேச்சை பார்த்தீங்கன்னாலே தெரியும். மற்ற எல்லாரையும் குற்றவாளியாக பார்ப்பார்கள், பாவியாக பார்ப்பார்கள்,
துரோகிகளாய் பார்ப்பார்கள். உங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். மூத்த சகோதரன் அப்படின்னா நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அருகில் உள்ள சில நல்ல முதிர்ந்த மூத்த விசுவாசிகளுக்குள் இன்றைக்கு இறங்கி ஆண் பிசாசு பயங்கரம் அந்த கடைசி நாட்களில் கிரியை செய்கிறான். அவர்களை கருவியாக பயன்படுத்துகிறான். யூடியூப்புக்குள்ள போனா அதே தான் குற்றம் சாட்டுகிற ஒரு கிரியை. ஒரு பாசுக்கு விரோதமாய், ஒரு சர்ச்சுக்கு விரோதமா எந்த பாசு நல்ல வேகமா ஊழியம் செய்ய வளர்கிறாரோ அவரை பேசி தள்ளினா அவனுக்கு தப்பதான் தூக்கம் வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே பேசுறான். நான் நினைப்பேன், இந்த கடைசி நாட்கள்ல மூத்த சகோதரன் மத்தியில அந்த வலுசற்பத்தின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்று நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அதுக்குள்ள அதிகமா உள்ள போயிடாதீங்க. அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த மூத்த சகோதரர்களுக்குள் இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற நல்ல வளர்ந்த நிலைமையில் இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வலுசற்பத்தின் ஆவியை இயேசுவின் இரத்தத்தால் கட்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அவங்களுடைய வாய்கள் எல்லாம் கர்த்தர் கட்டுவார். ஆமென். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய அவங்களை கர்த்தர் திசை திருப்புவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாளில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படிப்பட்ட மூத்த ஸ்தோத்திரம் சகோதரன் என்று அங்கே அதுதான் வலுசற்பத்தை. அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போமா? வாசிங்கள். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் வசனம், 10ஆம் வசனம். சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு, குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை தெரியாததினால் சிலர் இப்படிப்பட்டவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், குற்றம் பேசுகிறார்கள். ஒரு குற்றம் செய்யும் போது ஸ்தோத்திரம் அதை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்தவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அதை மற்றவர்களுக்கு முன்பாக அதை விவரித்து பேசாமல் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். இதுதான் ஒரு வித்தியாசம். ஆபேலுடைய இரத்தம் குற்றம் செய்த தன் சகோதரனை பழி வாங்கியது, தண்டித்தது, நியாயம் தீர்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ குற்றம் செய்த ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படியாக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. இதை இன்னும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 சகோதரன். இளைய சகோதரன் குற்றம் செய்த போது, பாவம் செய்த போது, அவன் உண்மைதான் குற்றம் செய்தான், பாவம் செய்தான். ஆனால் அவனுடைய பாவ வாழ்க்கையை வேத புத்தகம் குறிப்பிடும் போது பரிசுத்த ஆவியானவர் பெருந்தன்மையாக குறிப்பிடுகிறார். அங்கே அதாவது தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அதாவது தேவனற்றவனாக வாழ்ந்தான், ஆண்டோர் பிரியம் இல்லாமல் வாழ்ந்தான்ங்கிற மாதிரி அழகா சொல்லியிருக்கான். ஆனால் மூத்த அண்ணனோ கவனிங்கள், அந்த தன்னுடைய தம்பியினுடைய பாவ வாழ்க்கையை அவ்வளவு கீழ்த்தரமாக குறிப்பிடுகிறான். மூத்த அண்ணனுக்குள்ளே வலுசற்பத்தின் ஆவி இருந்ததினால் அவன் அப்படி பேசுகிறான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் எடுத்து தெளிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம். ஆமென். யாராவது உங்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக குற்றம் சாட்டுகிற அந்த ஆவிகள் கிரியை செய்யும், ஆனால் நீங்கள் உடனே செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். அதை எடுத்து பயன்படுத்தும் போது அவன் உடனே அமைதலாக ஆண்டவரை அடக்கிடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே இயேசு நமக்கு சிந்திய இரத்தத்தினால் அவர் செய்கிற கிரியைகளை, அந்த ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்து அதற்காக நாம் சுருக்கமாய் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது, கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கும் போது சிந்தின ரத்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், இங்கே வந்திருக்கிற, இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஜெப வீரராய் மாற்ற வல்லமை உள்ளது. ஆமென்.
இப்போ அதுக்காக நாம் ஜெபிக்க போறோம். கெத்செமனே தோட்டத்தில் சிந்திய ரத்தம் எல்லாரையும் ஜெப வீரராய் மாற்றும். சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் சிந்திய ரத்தம், அல்லேலூயா, வேர்வை பெருந்துளியாய் சிந்தின அந்த ரத்தம் அநேகரை ஜெப வீரர்களை எழுப்ப வல்லமை உள்ளது. எங்க சர்ச்சில் அநேக ஜெப வீராங்கனைகள் எழும்பட்டும், ஜெப வீரர்கள் எழும்பட்டும், குடும்ப தலைவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்பட்டும், ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்பட்டும். ஓ ஹல்லேலூயா, சபைகளில் எல்லா ஜெபமும் நடக்கட்டும். ஆல் நைட் பிரேயர், சங்கிலி தொடர்பு ஜெபம், உபவாச ஜெபம், தனி ஜெபம், ஆண்டவரே எல்லா ஜெபங்களும், பெண்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபங்கள் அதிகமாய் பெருகட்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தனதின் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஜெப சேனையை எழுப்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஜெப சேனை சபையில் எழும்புவதாக, துதி சேனை எழும்புவதாக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். வலு சர்ப்பத்துக்கு எதிராய், குற்றம் சாட்டுகிற பொல்லாத மனிதர்களுக்கு எதிராய் ஓ ஜெப ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தி சத்துருக்களின் வாய்களை கட்டுவதற்கு எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, பிரச்சனை மேல போராட்டம், விசுவாச குடும்பங்களில் நிறைய பிரச்சனை, பண பிரச்சனை, பண நெருக்கடி, ஆண்டவரே கடன் பிரச்சனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே, இந்த நாட்களில் சோர்ந்து போன தெய்வ பிள்ளைகளை ஜெபித்து அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பம் பிரச்சனையில சோர்ந்து போய் இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் மேல் ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப அக்கினி பற்றி பிடிக்கட்டும். இப்பொழுதே ஜெப அக்கினி பற்றி பிடிப்பதாக. ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டோம் என்று அசதியாய் அசாதாரணமாய் சொந்து போன தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. எழுந்து ஜெபி என்று சொல்லி இரவிலே எழுப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நடு இரவிலே எழுந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே எழும்பட்டும் அப்பா. ஓ இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம், கண் விழித்து ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஜெப ஆவி எங்க சபையை, ஜனங்களை பற்றி பிடிப்பதாக. ஓ ஜீசஸ், நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஆமென். அடுத்தது, சவுக்கினால் அடித்தாங்க ஏசப்பாவை. சரீரமெல்லாம் தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அது சுகமளிக்க வல்லமை உள்ளது என்பதை காட்டுகிறது. சரீரமெல்லாம் அவருடைய காயம், அதில் வந்த ரத்தம் சுகமளிக்கும் வல்லமை உள்ளதை வெளிப்படுத்துகிறது. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, சவுக்கினால் அடித்த போது உடம்பெல்லாம் ரத்தம் பீறிட்டு வந்தது. அந்த தழும்புகள் சுகமளிக்க வல்லமை உள்ளது. சொல்லுங்க, சுகமளிக்க வல்லமை உள்ளது. ஆண்டவரே, இதை விளக்குகிறது. அதை நாங்கள் இப்பொழுது உபயோகித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ டாக்டர்களால், ஓ ஹல்லேலூயா, மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஆண்டவரே இன்னும் சுகம் பெறாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது அந்த தழும்பு அடிக்கப்பட்ட அந்த தழும்பு இப்பொழுதே அவர்களை சுகமாக்க வல்லமையுள்ளது என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல வியாதிகளை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக. தலையிலிருந்து கால் வரைக்கும் தெய்வீக சுகம் உண்டாவதாக. எல்லா பலவீனத்தை நீர் மாற்றி போடுவீராக. மூன்றாவதாக, முள்முடி வைத்த போது, அது அங்கே முள்முடி வைத்து அடித்த போது அது தலையில ரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். அது எதை காட்டுகிறது என்றால் சாபத்தை முறிக்கிறது. முள் என்றால் சாபம், சாபத்தை முறிக்க வல்லமை உள்ளது. சொல்லி ஜெபம். ஆண்டவரே, முள்முடியில் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம், எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபம், ஓ எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அகன்று போவதாக. இப்பொழுது அதுக்கு பதிலாய் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. அநேக குடும்பம் சாபத்திலே ஆண்டவர் சிக்கி கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. அவர்களுக்காகவே முள்முடி சூட்டப்பட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த சாபங்கள் முறிக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் வெளியேறட்டும். தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தினால் ஏற்பட்ட சாபங்கள் வெளியேறட்டும். எங்கள் சந்ததிகள் மேல் ஆண்டவரே இருக்கிற சாபங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கைகளில் ஆணிகள், அது எதை காட்டுகிறது என்றால் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இந்த கைகளினால் எத்தனையோ பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய கைகளில் பட்ட அந்த காயம், ரத்தம் இந்த பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. அதற்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கைகளிலே ஆண்டவரே, உம்முடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. எங்கள் கையினால் செய்த பாவங்கள் மன்னிப்பீராக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவங்கள் மன்னிக்க அந்த வல்லமையுள்ள அந்த ரத்தம் ஆண்டவரே கைகளில் ஆணி
அடிக்கப்பட்ட போது ரத்தம் பீறிட்டு வந்தது. அந்த ரத்தம் எதை காட்டுகிறது? பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்தில் ஒரே அதிகாரமுள்ள ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதாக. ஆண்டவரிடத்திலே மெய் மனஸ்தாபத்தோடு உண்மையான பாவரிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, பாவங்களை மன்னிப்பீராக, பாவங்களை இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. கால்களில் ஆணிகள், அது எதை காட்டுகிறதால் சத்துருக்களின் தலையை நசுக்க வல்லமை உள்ளது. ஆண்டுடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது எதை காட்டுகிறது? சத்துருவின் தலையை நசுக்க. நல்லா ஜெபம் பண்ண போறோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு எங்கள் காலின் கீழே கொண்டு வருகிறோம். சாத்தானை நசுக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய தலையை நசுக்கிறோம். அவன் கிரியை செய்ய முடியாது. எங்க குடும்பத்திலே கிரியை செய்ய முடியாது. எங்க சபையிலே கிரியை செய்ய முடியாது. விசுவாசிய குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ தலை தூக்க முடியாது. உன் தலையை இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் நசுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தலையை நசுக்க அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக விலாவிலே குத்தப்பட்ட போது அங்கே இரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்ததை பார்க்கிறோம். விலாவிலே குத்தப்பட்டது எதை காட்டுகிறது என்றால், ஸ்தோத்திரம், மணவாட்டியை ஆண்டவர் மணவாட்டியாய் நம்மை மாற்றுவதற்காக அவருடைய விலாவிலே குத்தப்பட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபித்து முடிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் சபை மணவாட்டி சபையாக, நம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள சபையாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா உம்முடைய ரகசிய வருகையில் கைவிடப்படக்கூடாது. உம்முடைய வருகையில் நாங்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, மணவாட்டியாய், ஆண்டவரே, மணவாட்டி சபையாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் மணவாட்டியாய் உங்களை மாற்றுவதற்கு தான் விலாவில குத்தப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு மணவாட்டியாய் அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால் எங்களோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அநேக ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிருபாசன தண்டை நெருங்கி வர செய்திருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் மறைத்து வைக்கிறது, காகங்கள் பருந்துகள் சேதப்படுத்தாதபடி மறைத்து வைக்கிறது. இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நீர் மறைத்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையை நீர் மறைத்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாக்களை, ஊழியக்கார குடும்பங்களை நீர் மறைத்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பை விட்டு நாங்கள் வெளியே சென்று விடக்கூடாது. ஆண்டவர், இளைய குமாரன் அப்படி வெளியே போனபடினால் தான் ஆண்டவர் அவன் பாதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவுக்கு தூரமாய் பின் சென்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி தூரமாய் போனபடினால் மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரே, இந்த சிலுவை தியானிக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மோடு இணைத்துக் கொள்ளும், உம்முடைய மறைவிடத்தில் எங்களை வைத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய செட்டைகளின் கீழே, இரத்த கோட்டைக்குள்ளே ஓடி வந்து ஆண்டவரே அவர்கள் இருப்பார்களாக. இழுத்து கொள்ளும், உம்முடைய காருண்யத்தால் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே இழுத்து கொள்ளும். சிலுவை அண்டை உம்முடைய இழுத்து கொள்ளும். யாரெல்லாம் பின்வாங்கி தூரமாய் போயிருக்கிறார்களோ, ஆண்டுடைய அன்பை மறுதளித்து பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே, அதை ருசி பார்க்க முடியாதபடி பிசாசனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவர்கள் தெளிவாக்கப்பட்டு, ஆண்டவரே, இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி இருந்தேன், ஒரு காலத்திலே நான் நல்லா ஜெபிச்சேன், குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு அந்த குற்ற மனசாட்சி நாவிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி உம்முடைய இரத்தத்தால் கழுவி உம்முடைய ஆண்டவரே சிலுவை அண்டை ஆண்டவரே அவர்களை அழைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒப்புரவாகிற
ஆண்டவரே அந்த பாட்டு பாடணும். ஆண்டவரே இந்த ரத்தம் தான் உம்மோடு எங்களை ஒப்புரவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நம்முடைய கல்வாரி ரத்த கோட்டைக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் உயர்த்தப்பட்டு எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு உம்முடைய அண்டையிலே எங்களை உம்முடைய பக்கமாக எங்களை சேர்த்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கர்த்தர் உயர்த்துவீராக. சூழ்நிலைகள் மாறுவதாக, வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, குற்றம் சாட்டுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நீர் மீட்டருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. பாவ மன்னிப்பின் ஆண்டவரே, மீட்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால் ஒரு மீட்பை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர், விடுதலை நீர் தந்திருக்கிறீர். அந்த விடுதலை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே குட் ஃப்ரைடே, ஈஸ்டரை ஆராதிக்கும் போது நாங்கள் சாட்சி சொல்ல கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து இந்த ஜெபத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்த கிருபை தாங்க. இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த ஜெபத்துக்கு தடை வராமல் இருக்க உதவி செய்யும். இன்னும் அநேகரை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களை ஆண்டவரை யூடியூப்ல அநேகர் ஆண்டவர் வாட்ஸ்அப்ல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஜெபிக்கும் போதே இப்பொழுதே இயேசுவின் ரத்தத்தால் அவர்கள் முத்திரிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக. அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை நடக்கிற குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை காரியங்கள் எல்லாம் பொறுப்பிடுங்க. ஆராதனைக்கு புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க. தொடர்ந்து பின்வாங்கி போன ஜனங்களை எல்லாம் ரட்சித்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் ஆராதனையில் மகிமைப்படுங்க. சொல்லுங்க, எல்லாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. செய்தி நேரத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெப நேரத்தில் நம்முடைய கரம் கிரியை செய்யட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் பிரசன்னத்தால் ஜனங்கள் நிரப்பப்படட்டும். செய்தி நேரத்தில் நம்முடைய வார்த்தையால் தொடப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப நேரத்திலே கிரியை செய்து வியாதிகள் குணமாகணும், பிசாசுகள் ஓடணும், தேவ சமாதானம் பெறணும், ஜனங்கள் கேள்விகளோடு வருகிறவர்களுக்கு பதில் கிடைக்கணும். ஆண்டவரே விடுதலையோடு செல்லணும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் கொண்டு வாங்கப்பா. வாகனங்களில் வரும்போது பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. காலையில் எழும்பும் போது வாகனம் ஆண்டவர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க, பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே கிருபையாய் காத்தருளும். வந்த இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த இரத்த கோட்டைக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு, தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.